எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்களா? ஃபீவர்ல குறைஞ்சிச்சா? இப்போ பரவாயில்ல. என்ன சாப்பிட்டீங்க நேத்து நைட்டு? நைட்டு இட்லி கொடுத்தாங்க. இட்லி கொடுத்தாங்க. ஓகே. கலரிங் புக் அடிச்சிங்களா? அடிச்சிட்டு இருக்கீங்க போல. அழகா பண்ணிருக்கீங்களே. அடிச்சிருக்கேன் நான். இந்த ஒன்று பண்ணேன், இன்னொன்று பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக காலையில் நான் டிவி தான் போட்டேன். அதில் ஃபுல்லாக சீரியலாக போயிட்டு இருந்ததா. எனக்கு சீரியல் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க. நாங்கள் ஆஃபீஸ்னு ஒர்க்கு அந்த மாதிரி கிளம்பிடுறதுனால சீரியல் பெரும்பாலும் நான் பார்க்குறது இல்லை. சரி, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்ததா. எனக்கும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்தது. அதனால சரி நான் அப்படியே டிராயிங் பண்ணேன்னா மார்னிங் ஒன்று பண்ணேன். இப்போ சரி அதுக்கப்புறம் இதை எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஸோ பீவல் இது இனிஷியேட் பண்ணதே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு ரிலீஃப் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா நம்ம டிவி ஃபோன்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும், நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதப்போ நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டயர்ட்னஸாக தான் இருக்கும், தவிர கொஞ்சம் எப்படி சொல்ல ரிலீஃபாகவே இருக்காது. பீவல் வந்துட்டு ஏன் இது மாதிரி எடுத்து பண்ணியிருக்கோன்னா ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் திங்கிங் வந்துட்டு வேறு இடத்துக்கு போகாது. ஸோ நீங்கள் வந்து அந்த கலரிங்லேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி மூடை வந்துட்டு அது வந்துட்டு என்ஹான்ஸ். ஆமாம் மேம், அது கரெக்டு தான். நான் ஆக்சுவலாக வேறு ஹாஸ்பிட்டலில் தான் என் ஃபேமிலிக்கெலாம் பார்ப்பேன். இங்கே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க. அதனால தான் நான் வந்தேன். இன்சூரன்ஸ்க்காக தான் இங்கே வந்தேனே. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு பார்த்தா நீங்கள் ஃபேமிலி மாதிரி கலரிங் புக் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய மார்னிங் கூட ஒரு சிஸ்டர் எனக்கு அபிராமின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் தலையெல்லாம் வாரிட்டாங்க. எனக்கு ரொம்ப நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நானும் என் ஃப்ரெண்டுக்கெலாம் ரெஃபர் பண்ணுறேன் இந்த ஹாஸ்பிட்டலில். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நாங்கள் இன்னொரு இனிஷியேட்டிவ் வந்துட்டு எடுத்திருக்கோம். என்னன்னா புக்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு மோஸ்ட்லி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி புக்ஸு, காமிக் புக், கொஞ்சம் படித்தா நம்மளுக்கு சிரிப்பு வர மாதிரி அந்த மாதிரி புக்ஸ் தான் இருக்குது. என்கிட்ட தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. எனக்கு இங்கிலீஷ் வேணாம், பெருசா எனக்கு மீனிங்லாம் தெரியாது. தமிழ்ல கொடுங்க. என்கிட்ட 2 தமிழ் புக் இப்போதைக்கு இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு என்ன புக் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. சரி, இது எடுத்துக்கிறேன் நான் இப்போதைக்கு. நான் படிச்சுட்டு உங்களுக்கு நாளைக்கு தரட்டா? ஓகே, நீங்க படிச்சுட்டு தாராளமா ஸ்லோவாவே படிங்க, ஒரு அர்ஜென்ட்டும் இல்லை. நீங்க படிச்சுட்டு வேற ஒரு புக்கு வேணும்னா கூட சொல்லுங்க, நாங்க இன்னொரு புக்கும் கொடுப்போம். சரிங்களா? ஸோ டிவி ஃபோனை வந்துட்டு பார்க்கறது கம்மி பண்றது ரொம்பவே நல்லதுதான். ஸோ தட் உங்களுக்கு ஃபீவரும் கொஞ்சம் சீக்கிரமா சரியாகும். ஆமாம் மேம், இன்னைக்கு மார்னிங்லேருந்து நான் மொபைல் ஃபோனே அவ்வளோவா யூஸ் பண்ணலை. இப்போ இது இருக்கனால மொபைலே சைலண்ட்ல போட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கு எனக்கு இது யூஸ் பண்ணுறது. இதே மாதிரி இந்த புக்கும் படிங்க, கொஞ்சம் ஹாப்பி மூடும் வந்துட்டு வந்துடும். ஓகே, டேக் கேர். ஓகே, மறக்காம தண்ணி மட்டும் நிறைய குடிக்கணும், சரிங்களா? ஓகே.